திருவண்ணாமலையில் விவசாயிகள் நடத்திய இயற்கை உணவு திருவிழாவில் மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற இயற்கை உணவு திருவிழாவில் திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இயற்கை விவசாயிகள் 70க்கும் மேற்பட்ட அரங்குகளை அமைத்திருந்தனர். பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள் மூலம் செய்யப்பட்ட சிற்றுண்டி உணவுகள், கலப்படமற்ற உணவு, எண்ணெய், மலைத்தேன், கீரை, காய்கறி, விதைகள் உள்ளிட்டவை இயற்கை விவசாயிகளால் விற்பனை செய்யப்பட்டன. ஏராளமான மக்கள் குடும்பத்துடன் திருவிழாவில் கலந்து கொண்டு நஞ்சிலா உணவை உண்டு மகிழ்ந்தனர். மேலும் தங்களுக்கு தேவையான மரபு விதைகளை வாங்கி சென்றனர். இயற்கை விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் நோக்கத்துடன் இந்த திருவிழா நடத்தப்பட்டதாக இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் தெரிவித்தார். மோகனூர் அருகே நீர்நிலைகள் அழித்து சிப்காட் அமைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி விவசாயிகள் தடுப்பணையில் நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த வளையப்பட்டி கஸ்தூரி மலையில் இருந்து மழைக்காலங்களில் உருவாகும் காட்டாறு வளையப்பட்டி வழியாக செல்கிறது. இதன் மூலம் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கும் வகையில் வாய்க்காலின் குறுக்கே சுமார் 18 இடங்களில் தடுப்பணைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 ஏரிகள், குடிநீர் கிணறுகள் அமைந்துள்ளன. இதனிடையே வளையப்பட்டி, புதுப்பட்டி, அரூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 700 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைப்பதற்கான நில வரைபடத்தில் நீர்நிலைகள் உள்ளதை மறைத்து அதிகாரிகள் அரசின் அனுமதிக்கு அனுப்பியுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் நீர்நிலைகளை அழித்தும் விவசாய நிலங்களை கையகப்படுத்தியும் சிப்காட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான விவசாயிகள் கஸ்தூரிமலை தடுப்பு அணை முன்பு நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.